ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில விஷயங்கள் இந்த எபிசோடில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் கட் பண்ணி தான் சொல்ல போகிறேன். பட் சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 3. சுகாசா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தனை சிங்கத்துக்கிட்டே இருந்து தப்பிக்கணும்னு வேற வழி இல்லாம ரிவைவ் பண்ணியிருந்தாங்க. வெப்பன்ஸ் இல்லாத இந்த ஸ்டோனேஜ் காலத்துல அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்ல. யோர் ஹார்ட்டடா இருக்கிறவங்களையோ குழந்தைங்களையோ மட்டும்தான் ரிவைவ் பண்ணணும். ஈவிலா இருக்கிற மத்த பீப்பிள்ஸ் யாரையும் ரிவைவ் பண்ணக்கூடாது. சுகாசா ஸ்டாச்சுவா இருக்கிறவங்க தலையெல்லாம் உடச்சு அவங்களை கொல்றான். பட் செங்கோக்கு வந்துட்டு அதுல விருப்பம் இல்ல. 7 பில்லியன் பீப்பிளையும் நான் ரிவைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். நினைச்ச மாதிரியே இவன் டேஞ்சரஸா இருக்கான். இவனுக்கு மட்டும் அந்த ரிவைவல் ஃப்ளோட பத்தி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு செங்கோ யோசிச்சா தேவையான மிராக்கல் ஃப்ளோயிட் கிடைச்சிடுச்சு அப்படின்னு டைச்சோ வந்து சுகாசா முன்னாடி வளரி கொட்டிருந்தான். என்ன மிராக்கல் ஃப்ளோயிட நம்ம கேட்கவும் அதை நான் உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றதை விட டைரக்டாவே உனக்கு காமிக்கிறேன், அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு செங்கோ சொல்றான். யூசரியா ஃபைனலா நான் உன்னை ரிவைவ் பண்ண போறேன் டைச்சோ நினைச்சா டைச்சோ தேவையான ரிவைவல் ஃப்ளூயிட் இல்ல, அந்த கேவ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் மிராக்கல் ஃப்ளூயிட கொண்டு வா சீக்கிரமா அப்படின்னு செங்கோ சொல்லவும் ஓகே அப்படின்னு டைச்சோ ஃபாஸ்டா போகவும் டைச்சோ சுகாசா பிடிச்சிட்டு அந்த கேவ் எங்க இருக்குன்னு சொல்லி நான் ஃபாஸ்டா போயிட்டு வந்துருவேன்னு சொல்லவும் அதோட லொகேஷனை நீ கண்ட்ரோல் பண்ண நினைப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லொகேஷனை சுகாசா கிட்ட சொல்லி அனுப்பவும் சுகாசா அந்த இடத்துக்கு போறான். சுகாசா திரும்ப வரதுக்குள்ள சீக்கிரம் இவ்வளவு ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு செங்கோ சொல்லவும் அந்த மிராக்கல் ஃப்ளூயிட் பத்தலன்ல சொன்ன அப்படின்னு நம்ம கேட்கவும் சீக்கிரம் டைச்சோ அவன் வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு செங்கோ சொல்றான். இது என் கையில பட்டவொன்னே எல்லோவா மாறுது அப்படின்னா இது ஒரு நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சுகாசா பாக்குறான். கரெக்டான அளவுள்ள பாத்திரத்தை தான் நான் வைப்பேன், எப்படி அளவு கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செங்கோ கேட்கவும் அப்புறம் ஏன் அப்படி சொன்னு கேட்கவும் ஏன்னா அந்த கேவை பத்தி தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க போகணும்னு நினைப்பான். அவன் போற கேப்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு செங்கோ சொல்லவும் நீ எந்த ரீசனும் சொல்ல தேவையில்ல, நீ சொன்னா கண்டிப்பா அவன் கெட்டவனா தான் இருப்பான், நான் இல்லாத நேரத்துல ஏதோ நடந்திருக்குல்ல அப்படின்னு டைஜோ கேட்கவும் ஆமா அந்த சுகாசா ஒரு கொலைக்காரன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யூசரியா நான் சொன்ன மாதிரியே கடைசியில ஒரு வழியா அவனை ரிவைவ் பண்ண போறோம் அப்படின்னு டைச்சோ பொறுமையா பண்ணிட்டு இருக்கவோ இதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு டக்குனு அந்த ரிவைவல் ஃப்ளூயிட் அவன் மேல செங்கோ ஊத்துறான். கண்டிப்பா இது ஒர்க் ஆகும், என்னாச்சு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லி டைச்சோ பயப்படவும் பெட்ரிஃபிகேஷன்ங்கிறதே ஒரு ஸ்டோன் செல்ஸால கிரியேட் ஆனதுதான். இது ஒரு கனெக்ஷன் ஆஃப் செல்ஸால கிரியேட் ஆயிருக்கும். இதோட ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம பிரேக் பண்ணா போதும், அது ஒரு பீஸ் செயின் ரியாக்ஷன் வரை மற்ற ஹோல் ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணும் அப்படின்னு செங்கோ சொல்றான். இத்தனை 1000 வருஷத்துக்கு அப்புறமா ஃபைனலா நான் அன்னைக்கு சொல்ல நினைச்சதை சொல்லாம விட்டுட்டேன். பட் இப்போ திரும்ப யூசரியாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி டைச்சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கான். யூசரியா ப்ளீஸ் உன் கண்ணு தர அப்படின்னு சொல்லி டைச்சோ அவளை பிடிக்கிறான். 3700 இயர்ஸ் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு டைச்சோ சொல்லவும் டைச்சோ நீ தான் என்ன காப்பாத்தினியான்னு கேட்கவும் இல்ல செங்கோ தான் அந்த ரிவைவல் ஃப்ளூயிட கண்டுபிடிச்சான் அப்படின்னு அவன் சொல்லவும் உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷமா சொல்றா. உங்க ரியோனியனை அப்புறம் வச்சுக்கிறீங்களா, நம்ம இப்ப சீக்கிரம் கிளம்பணும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு நீங்க இங்க இருந்து ஓடி போய் தனியா வாழலாம், ஏன்னா அவனுக்கு தேவை நான் தான், இல்ல நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல அவன் கூட சண்டை போடலாம் அப்படின்னு செங்கோ சொல்லவும் ஆபியஸா நாங்க உன் கூட தான் இருப்போம் அப்படின்னு டைஜோ சொல்றான். என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல, பட் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் செங்கோ அப்படின்னு யூசரியா சொல்றா. அந்த சுகாசாவை இதுக்கு மேலேயோ யாரையோ கொல்ல விட மாட்டேன்னு நம்ம சொல்லுவோம். ஓ அப்படின்னா நான் கொல்றான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, என்ன கேட்டா நான் அந்த ப்ராசஸை பியூரிஃபிகேஷன் சொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். கொலை தான் பண்றாங்கிறத ஓப்பனா சொல்றான். இதை இவன் மறைக்கணும்னு நினைக்கல, எங்களால என்ன பண்ணிட முடியும்னு இவன் நினைக்கிறான்ல அப்படின்னு செங்கோ யோசிக்கான். சுகாசா இன்னொருத்தங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்கிறத டைஜோ பார்த்துட்டு செங்கோ எனக்கு ஏதாச்சும் யூசரியாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி டைஜோ அட்டாக் பண்ண போகும். முட்டாள் அவன் ஒரு சிங்கத்தையே வெறும் கையால அடிச்சு கொண்டவன், எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு செங்கோ அவனோட சீக்ரெட் வெப்பனை பயன்படுத்துறான். ஃபுல் போஸ்ட்ல அட்டாக் பண்ணி யாருமே நின்னது கிடையாது, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் டைஷோ, பட் ஆனால் உனக்கு என்னை அடிக்கிற மோட்டிவே இல்லைன்னு நினைக்கிறான் நம்ம கேட்கவும் ஆமா நான் யாரையும் அடிக்க மாட்டேன் தான், ஆனால் நீ என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ அவங்கள விட்டுரு அப்படின்னு டைச்சோ சொல்லவும் அப்படின்னா நான் உன்னை எவ்வளோ நாளாக அடிச்சுக்கிடலான்னு சொல்கிறேன் அப்படி தானே, பட் இதில் எந்த டீலிங்குமே இல்லையே, நான் ஒன்று அடிக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சுகாசா கேட்கவும் இதுக்கு தான் இவனை நான் முட்டாள்னு சொல்கிறேன் அப்படின்னு செங்கோ நினைக்கிறேன். உனக்கு ஸ்டாச்சுஸை தானே உடைக்கணும், அதுக்கு பதில் என்ன எவ்வளோ வேணா போட்டு அடிச்சுக்கோ அப்படின்னு டைச்சோ சொல்லவும் ஓ அப்படியா என் வழியில் நீ குறுக்க வந்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்டை நான் கொள்ளுவேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கவும் எங்களை ஏன் ஓடி போக சொன்னா இப்போ புரியுது அப்படின்னு யூசரியா நினைக்கிறா. அச்சோ டைச்சுக்கிற தவிர அவன் மயங்கி விழுந்துட்டான்னு யூசரியா பார்க்குறா. 3 பேரும் பொழைச்சு போங்க, என் வழியில் குறுக்க வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சுகாசா அங்கேருந்து கிளம்புறான். அந்த ஆரோ 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்தது, அதையும் அவன் வெறும் கையால பிடிச்சானா அப்படின்னு செங்கோ யோசிச்சுட்டு டைஷோ எந்திரா எந்திரி கிளம்புவான் அப்படின்னு அவனை மிதிக்கிறான். ஒரு அடிக்க வாங்கிட்டு எவ்வளோ தானு கேட்கவும் கண்டிப்பா இல்ல நான் இதை விட ஸ்ட்ராங் அப்படின்னு அவன் எந்திக்கிறான். சுகாசாவை தடுக்கிற நம்ம ஓடவோ வெயிட் பண்றா முட்டா, இப்பதான் அவன் அடி வாங்கினா அவனை தடுக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாது, சுகாசாவை இந்த வெப்பனால தடுக்க முடியலன்னா நமக்கு மாடர்ன் டெக்னாலஜில இருக்கிற ஒரு வெப்பன் தேவை அப்படின்னு செங்கோ அவனோட லேப்ல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். நம்ம அவனை பார்த்து பயந்து இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு செங்கோ சொல்லவும் நம்ம இங்கிருந்து ஓடி போகணுமான்னு டைச்சோ கேட்கறான். இல்ல பாக்குறதுக்கு தான் அப்படி தெரியணும்னு சொன்னேன், வெப்பன் கிரியேட் பண்ண தான் போறோம்னு அவனுக்கு அதுக்குள்ள தெரிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை தான், நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம இப்போ ஹாக்கனைக்கு போறோம் 80 கிலோமீட்டர் அப்படின்னு செங்கோ சொல்லவோ 80 கிலோமீட்டர் தானா 5 மணி நேரத்துல ஓடியே போயிடலாம் அப்படின்னு டைச்சோ சொல்றான். யூசரியாவும் இருக்கா அப்படின்னு செங்கோ சொல்றான். மவுண்ட் ஹாக்கனைக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு கரெக்டான லொகேஷன் தெரியணும், நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறதே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது அப்படின்னு இவங்க ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு செக்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றான். சன்ரைஸ் ஆகி 37,900 செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லவும் எங்கப்பா அவ்வளோ பெரிய நம்பரை நீ எண்ணி இருக்கியா அப்படின்னு யூசரியா கேட்கவும் செங்கோ கல்லா இருக்கும்போது பில்லியன் ட்ரில்லியன்லாம் எண்ணி இருக்கா, சோ இது அவனுக்கு அசால்ட் தான் அப்படின்னு டைச்சோ சொல்றான். இது அந்த லெவலுக்கு ஒழுங்கா ஒர்க் ஆகல, நம்ம காம கூட
போல இருக்கும், பட் எந்த சைடு போகணும்னு தெரியலன்னு செங்கோ சொல்லவும், ஏதாச்சும் ஒரு பில்டிங் லேண்ட்மார்க்கா வைக்கலாம்ல அப்படின்னு டைச்சோ கேட்கறான். 1000 வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்ச எந்த பில்டிங்கும் அடையாளமா இருக்காது அப்படின்னு செங்கோ சொல்லவும், யுசரியா அதையும் ரியலைஸ் பண்ணி ஃபாஸ்டா ஓடுவோம். இவங்களும் அவளை ஃபாலோ பண்ணி போறாங்க. எஸ் இது அதே இடம் தான் அப்படின்னு சொல்லி யுசரியா நினைக்கிறா. காமகோடால இருக்கிற புத்தாவோட ஸ்டாச்சுவை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இவங்க இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியுது. சின்ன வயசுல யுசரியா அவங்க அப்பா கூட அந்த ஸ்டாச்சுவை வந்து விசிட் பண்ணிருப்பா. அவ அப்பா ஃபேமிலி ஞாபகம் யோசிச்சு அவ அழ ஆரம்பிக்கவும், என்னாச்சு யுசரியா ஏன் அழற, நான் தான் காரணமான்னு கேட்கவும், நான் ஒன்னும் அழல, ஐ மீன் அழற, ஆனா இது அந்த மாதிரி இல்ல, இதை பார்த்த அப்புறம் தான் நம்ம ஜப்பான்ல தான் இருக்கோங்கிறதே தோணுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, அவங்க எல்லாரையுமே நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன். அவங்கள திரும்ப பார்க்க முடியுமான்னு யுசரியா வருத்தப்படவும், கண்டிப்பா முடியும், என்னோட சயின்ஸை யூஸ் பண்ணி நான் எல்லாரையும் ரிவைவ் பண்ணுவேன் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். எஸ் ஆமா, ஜெங்கோவால அது முடியும், கடவுளே நமக்கு வழிகாட்டுறாரு, இத்தனை வருஷம் ஆகி அவர் அழியில பாருன்னு சொல்லவும், ஆமா ஏன்னா இந்த ஸ்டாச்சு பிரான்ஸ் மெட்டலால செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லவும், இதை சுத்தி எந்த மரமும் வளரல, நம்ம இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டைச்சோ சொல்லவும், ஆமா ஏன்னா இதுல இருந்து காப்பர் அயன் ஆக்சைடு வரும், பிளான்ஸுக்கு அது பாய்சனா தான் இது பக்கத்துல எதுவும் வளரல, ஒரு ஐடியா, இந்த பிரான்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு ஜெங்கோ அந்த சிலையை வெட்டி எடுக்கிறான். கடவுளை வெட்டாதான் டைச்சோ போய் தடுக்கவும், இது பிரான்ஸ் தேவைப்படும் அப்படின்னு ஜெங்கோ எடுத்துட்டு வரான். 80 கிலோமீட்டர் இவங்க நடந்தே டிராவல் பண்றாங்க. இப்ப நைட் ஆகுது. ஒரு சுக்காசா வந்துட்டா நம்ம ஒளிச்சிருந்து ப்ரொடெக்ட் பண்றான் டைச்சோ சொல்லவும், அவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா கேம் அவர், நீ இப்போதைக்கு ரிலாக்ஸா தூங்க அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். அப்படிதான் பஃபலோ எங்களை இழுத்துட்டு போ அப்படின்னு ஜெங்கோ கலாச்சிட்டு இருக்கான். நம்ம சீக்கிரமே அங்க ரீச் பண்ணிடுவோம். ஆமா யுசரி அவன் காலில் என்னதுன்னு கேட்கவும், அந்த ஸ்டோன் மொத்தமா வெளியே வரலன்னு வா சொல்லவும், கொஞ்சம் ரிவைவல் ஃப்ளோயிட ஊத்துறாங்க. இப்போ அது வெளியே வந்துருது. ஆமா இது இவளோட காலை ஹீலிங் பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்கவும், இந்த பெட்ரிஃபிகேஷன் எக்ஸாக்ட்லி ஒரு ஹீலிங்னு சொல்ல முடியாது, பட் ஈவன் நம்ம தலையில எல்லாம் கிராக் இருந்துமே கூட நமக்கு எதுவும் ஆகல. ஓகே நம்ம வாங்க போகலாம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். அக்கனையில இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு அப்படின்னு யுசரியா சொல்றா. இவங்க என்ன பார்த்து பயந்து இங்க இருந்து ஓடிட்டாங்க. அப்படிதான் நான் நினைக்கணும்னு நீ நினைச்சிருக்கல ஜெங்கோ, நீ அவ்வளோ ஈஸியில ஓடி போற ஆள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஜெங்கோ, என்ன தடுக்கிறது அவங்களோட பிளானா இருந்தா அது என்னவா இருக்கும், அவன் சயின்ஸை யூஸ் பண்ணி ஒரு வெப்பனை தயாரிக்க போயிருக்கான் அப்படின்னு சுக்காசா யோசிக்கிறான். நம்ம ஹாட் ஸ்பிரிங்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி டைச்சோ என்ஜாய் பண்றான். மவுண்ட் ஃபூஜி அழகா இருக்குல்லன்னு யுசரியா பார்க்கவும், நம்ம வந்த பர்பஸை மறந்துடாதீங்கன்னு ஜெங்கோ சொல்லவும், சரி என்ன வெப்பனை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு டைச்சோ கேட்கறான். ஹியூமன் ஹிஸ்டரியோட பெஸ்ட் இன்வென்ஷன், மாடர்ன் டெக்னாலஜியோட லேட்டஸ்ட் வெப்பன், ஒரு கன், ஸ்டோனேஜ் வெப்பன் 2 மில்லியன் இயர்ஸா இருக்கு, பட் கன் பவுடர் லேட்டஸ்டா தான் கண்டுபிடிச்சது, அதுவும் 1780ல. நம்ம சிவிலைசேஷன்ல ஸ்கிப் பண்ண போறோம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். அவங்க கன் பவுடரை மேக் பண்ணிட்டா என்னால ஜெயிக்க முடியாது, அவங்கள தடுத்தே ஆகணும் அப்படின்னு சுக்காசா நினைக்கிறான். இந்த மவுண்டன் கிட்ட போனாலும் சல்ஃபர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் சல்ஃபர் தேவையான கன் பவுடரை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சுக்காசா எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கன்னு வந்துட்டா கண்டிப்பா அவனால வின் பண்ண முடியாது. சுக்காசாவை தடுக்க நம்ம ஹீரோ கன் பவுடர் ரெடி பண்றான். பட் சுக்காசாவுமே நம்ம ஹீரோ கன் பவுடர் தான் ரெடி பண்ண போறான் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.